ஸோ ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகம். கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேள்வி இல்லை. ஸ்கீம்ஸ் பெருசாக கேள்வி இல்லை. பட் நம்ம கிளாஸில் நடத்தினது, குரூப் ஒன் கிராஷ் கோர்ஸில் நடத்தினது, அந்த கீ டிஸ்கஷனில் சொன்னதெல்லாம் நிறைய ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. சில கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்தால் எலிமினேட் பண்ணிடாதீங்கன்னே நான் சொல்லியிருந்தேன். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அதாவது பெண்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்கறதாக ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக அந்த ஸ்கீமில் கொடுத்தாங்கன்னா அது வரும், அதை எலிமினேட் பண்ணிடாதீங்கன்னே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஷனில் பார்ப்போம். ஈவன் லாங்குவேஜ் இங்கிலீஷில் கூட நம்ம கிளாஸ் நோட்ஸ் இருந்துச்சு, பார்த்தீங்களா? அட்ஹாக் கமிட்டி பாலிட்டியில் நம்ம நடத்தியிருப்போம். டைம் பீயிங்காக அமைக்கப்படக்கூடியது. இங்கிலீஷ் எழுதுன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கினாங்க? 2005. அந்த கொஸ்டின் பார்த்தீங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, ஐபிசிசி, இதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்தது. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 1988. குரூப் ஒன் டெஸ்ட் சீரீஸில் அது வந்திருக்கும், கீ டிஸ்கஷன்லையும் வந்திருக்கும். இன்டர் நான் சொல்கிறதெல்லாம் நோட்ஸ் தரவாக படிச்சிருந்தா தான் உங்களால் பிக்கே பண்ண முடியும். இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஐபிசிசி, இது நம்ம கிளாஸில் நடத்தினது. அப்புறம் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க, நேரு. இது டெஸ்ட் சீரீஸில் வந்திருக்கும். யாராச்சும் அந்த கொஸ்டின் கவனிச்சிங்களா? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க, ஜவஹர்லால் நேருவுடையவர். அதாவது மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா நேருன்னு சொல்கிறோம்ல. இது வந்து லாங்குவேஜில் இருந்தது. இது இல்லாமல் லாங்குவேஜில் நிறைய இவிஎஸ் கண்டென்ட் இருந்துச்சு, இ கவர்னன்ஸ் கண்டென்ட் இருந்துச்சு. கரெக்டா? நான் இன்னைக்கு தான் கொஸ்டின் பார்க்குறேன். லாங்குவேஜ் நான் இது வரைக்கும் படித்ததும் இல்லை, நடத்தினதும் இல்லை. பட் சொன்னதாங்க ஸ்டூடெண்ட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன், நிறைய இவிஎஸ், இ கவர்னன்ஸ் இது எல்லாமே நம்ம கிளாஸில் நடத்தின கண்டென்ட் இங்கிலீஷ்குள்ளே. ஆனால் அந்த பேசேஜை படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் தோ அந்த பேசேஜ் உங்களுக்கு ஃபெமிலியரைஸாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இ கவர்னன்ஸ், இவிஎஸ் எல்லாம் அந்த டாபிக்ஸ் நமக்கு கண்டென்ட் ஃபெமிலியரைஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனை படித்து நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ்லேருந்து பேசேஜ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இவிஎஸ்லேருந்தும் பேசேஜ் கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே நம்ம இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனாக இருக்கட்டும், இ கவர்னன்ஸில் இருந்த கொஸ்டின் பேசேஜாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம கிளாஸில் ஜிஎஸ்ல நடத்தின சேம் டாபிக்ஸ் தான். பட் என்னன்னா நீங்கள் பேசேஜ் படித்தா தான் அந்த கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷனை ஆன்சர் பண்ண முடியும். பட் அது ஃபெமிலியரைஸ்டான ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு லாங்குவேஜில் கூட ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கு இந்த டைம். சரி, நம்ம இந்த ஜிஎஸ்ல இப்போ நம்ம டிஸ்கஷன் பார்ப்போம். கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸ் நம்ம கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட் சீரீஸ். சில இடங்கள்ல நம்ம கொடுத்ததை வச்சு இன்டைரக்டாக தான் ஆன்சர் பண்ணிருக்க முடியும், டைரக்டாக இருந்திருக்காது. நான் எகைன் அண்ட் அகைன் கிளாஸில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு எலிமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும். எக்ஸாக்டாலாம் இனிமேல் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படி தான். நம்ம படித்த கொஸ்டின் எக்ஸாக்டாக அப்படியே ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால் அது ஒரு மினிமம் தான் அந்த மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து நம்ம எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் நம்ம திருக்குறள் லிட்ரேச்சர் பார்ட்டை தவிர்த்து மீதி இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போது ஆன்சர்ஸ் பார்ப்போம். எக்ஸப்ட் திருக்குறள் லிட்ரேச்சர் தவிர்த்து ஜிஎஸ்ல சில இடங்களில் ஹிஸ்ட்ரிலி கூட எனக்கு டவுட்ஸ் இருக்குது. நான் எதெல்லாம் ஷியூராக ஓரளவுக்கு பார்த்துருக்கணும் அந்த கீக்கு வந்து நம்ம டிஸ்கஷன் பார்ப்போம். ப்ளஸ் இதெல்லாம் நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ எங்கிட்ட இருக்கிற கொஸ்டின் செட் படி ஃபர்ஸ்ட் அந்த விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி பற்றி இருக்கு பாருங்க. எங்கிட்ட இருக்கிற கொஸ்டின் செட் இதுதான். which among the following statement is are true about Indian National Congress? Father of Indian National Congress, ஏஓ ஹியூம். நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேயே அதை கேட்டிருந்தோம். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி டெஸ்ட் சீரீஸ்லேயே அதை கேள்வி இருந்திருக்கும்.
ஏஓ ஹியூம். த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் எஸ்என் பானர்ஜி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யாருங்க? 1885. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? டபிள்யூசி பானர்ஜி, நாட் எஸ்என் பானர்ஜி. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ்என் பானர்ஜி ஃபவுண்டட் இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன். அது கரெக்ட். இயர் 1919 நினைக்கிறேன், இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் அவர் ஆரம்பிச்சது. ஸோ 1 and 3 கரெக்ட். ஆப்ஷன் பி. பி ஃபார் பாம்பே, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டைம் கொஞ்சம் குரூஷியலாக இருந்துச்சு நிறைய இடங்கள்ல. சில இடங்கள்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் கூட ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி நிறையா ஆப்ஷன், நிறையா கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. சில இடங்கள்ல ஒன்று எலிமினேட் பண்ணால் கூட ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின், 102 தமிழ்நாடு கவர்மெண்ட் செலிப்ரேட்டட் April 29. நம்ம கிளாஸ்ல நடத்தியிருக்கோம், ஞாபகம் இருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ்ல பாரதிதாசனுடைய, பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள். அது என்ன தினம்? அது என்ன தினம்? April 29. அந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த வாரத்தை வந்து கொண்டாடினாங்க. அதுக்கு நம்ம கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தோம், டே தமிழ் கவிஞர்கள் தினம், பொயட்ஸ் டே, நம்ம கிளாஸில் நடத்தியிருப்போம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள், தமிழ் பொயட்ஸ் டே. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். தேர்ட், 103 மதி. உங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடாக நடத்தினது மகளிர் திட்டம். மதின்றது ஷார்ட் ஃபார்ம் வந்து மகளிர் திட்டம். மகளிர் திட்டத்தோட ஷார்ட் ஃபார்ம் வந்து மதி. இந்த 1997 இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது. இதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான், மகளிர் சுய உதவி குழுக்கள். ஸோ ஏ வந்து 4 மேட்ச் பண்ணிங்கன்னா, பி வந்து பசுமை வீடுகள், அது கிளீன் எனர்ஜி. நான் முதல்வன் நம்ம நடத்தியிருக்கோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. அஜீவிகா, மிஷன் அஜீவிகா ஞாபகம் இருக்காங்க? எந்த திட்டம் அது? இதுதான் என்னவா மாறுச்சு? டிஏஒய் என்ஆர்எல்எம்னு மாறி இருக்கும் 2015ல். ஸோ இது என்ன ஸ்கீமு? மிஷன் அஜீவிகா 2013. அதுக்கு முன்னாடி எஸ்ஜிஎஸ்ஒய்ன்னு இருந்திருக்கும், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா 1999. இந்த எஸ்ஜிஎஸ்ஒய் தான் அஜீவிகான்னு மாறி இருக்கும். இது மேஜராக வந்து ரூரல் ஏரியாவில் பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம், வறுமை ஒழிப்பு திட்டம். ப்ளஸ் ஒன் ஆஃப் த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், நாட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு திட்டம். நம்ம ரிப்பீட்டடாக இது நடத்திட்டே இருந்தோம். இது மேட்ச்சில் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 4123. நெக்ஸ்ட்டு த மேசிவ் ஃபாலோயிங். இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதில் நடத்தலை, என் ரெகுலர் கிளாஸ் கவனிச்சவங்களா இருந்தால் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். யாராச்சும் இருக்கீங்களா? வாழும் வள்ளுவம். இது ஆக்சுவலாக பிஒய்க்யூங்க, குழந்தை சாமி. நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நடத்தியிருப்போம் வாழும் வள்ளுவம். ஆனால் இப்போ நடத்தலை, இந்த இயருக்கு நடத்தலை, ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம நடத்தினது. இது பிஒய்க்யூ, ஆல்ரெடி டிஎன்பிசியில் வந்த கேள்வி தான் அது. வாழும் வள்ளுவம், குழந்தை சாமி, அதை ஒன்று மேட்ச் பண்ணியிருந்தாலே போதுங்க. அது மேட்சிங் ஃபாலோயிங். அந்த திருக்குறள் உரைவளம், திருக்குறள் நுண்பொருள் மாலை, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு, வாழும் வள்ளுவம்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் மேட்சிங் ஃபாலோயிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது ஆனால் நான் ரீசெண்டாக இது நடத்தலை, இது 1 இயர் பிஃபோர் நடத்தினது. பழைய கண்டென்ட் இது. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ரெகுலராக கவனிக்கிறவங்களா தான் இந்த கொஸ்டின் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நீங்கள் அப்போ நடத்தினது இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு. பட் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, இப்போ நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. பட் இது பிஒய்க்யூ. பிஒய்க்யூவில் இந்த கொஸ்டின், இந்த வாழும் வள்ளுவம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. அது தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 107. இந்த கொஸ்டின் மேக்ஸ், அதுக்கு அடுத்தது 2 ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோ மேக்னட்ஸோடைய எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் டு பி எலக்ட்ரோ மேக்னெட்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நேரோ ஹிஸ்டரிஸ் லூப், ஹை பெர்மியபிலிட்டி, லோ கோயர்சிவிட்டின்னு வரணும், ஹைன்னு கொடுத்துருக்காங்க தேர்டு, அதனால தப்பு.
ஃபோர்த் லோ ரிட்டன்டிவிட்டி அது கரெக்டு. தேர்ட் வந்து ஹைன்னு கொடுத்துருக்காங்க, ஹை கோயர்சிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அது லோன்னு வந்து இருக்கணும். அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்க முடிஞ்சுதா? டைம் கொடுத்து நம்ம போகலாம். ஏன்னா நீ வேற வேற கொஸ்டின் பேப்பர் இது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாறும்ல. ஸோ டி ஆப்ஷன் தேர்ட் ஒன் தப்பு. அது ஹைன்னு கொடுத்துருக்காங்க, லோன்னு இருந்திருந்தா கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போர்டு ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டு ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, to protect and improve the natural environment, to preserve the rich heritage of our composite culture, to safeguard public property, private property ன்னு இருக்கு. எத்தனை பேர் இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? இந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கணும். இதில் தப்பு பண்ணவங்க இருக்கீங்களாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கரெக்டாக பிக் பண்ணாமல் விட்டீங்களா யாராச்சும்? ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் ஆல் தி அபவ் கொடுக்கல. ஒருவேளை ஆல் தி அபவ் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் ஆல் தி அபவ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஆல் தி அபவ் இல்லை அப்படிங்கும் போது நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் மறுபடியும் ஒரு டைம் படிச்சிருப்பீங்க கரெக்டா. ஒருவேளை ஆல் தி அபவ் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் ஆல் தி அபவ் போயிருக்கலாம். பட் ஆல் தி அபவ் இல்லாதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர்த்து. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆப்ஷன் சி 1 2 3 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து டைரக்ட் கொஸ்டின் 109 நம்ம கிளாஸ்லேயே நடத்தியிருக்கோம். தியரி ஆஃப் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் டாபிக் நம்ம நடத்துகிறப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் நடத்தியிருப்போம். ஜான் ரால்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு 2 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு. அதில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு சொல்லியிருப்போம். ஈவன் ரிப்போர்ட் ஆஃப் ரயத்வாரி சிஸ்டம் கூட நம்ம ரெகுலர் கிளாஸில் நடத்தியிருப்போம், கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்க மாட்டோம். தாமஸ் முன்ரோ அண்ட் பிரான்சிஸ் எல்லிஸ் அவங்க தலைமையில் தான் வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் அந்த பஞ்சமர் நிலங்கள் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதற்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த பஞ்சமர்களுக்கு பஞ்சமி நிலங்களை கொடுத்ததுக்கு இவங்களுடைய ரிப்போர்ட்டும் ஒன் ஆஃப் த ரீசன். யாரோடது? முன்ரோ அண்ட் பிரான்சிஸ் எலிஸ். பஞ்சமர் ஸ்கூல்ஸ், சாதி திராவிடர் ஸ்கூல்ஸ் வந்து அயோத்திதாசர் சிங்காரவேலர். லீடர் ஃபாட் அகைன்ஸ்ட் பேட்ரியார்கல் ஷாமனிசம் வந்து தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 110. அந்த 5 நிலங்கள் அதற்கான பறவைகள் கொடுத்துருக்காங்கல்லங்க. குறிஞ்சி பேரட் கரெக்டுன்னு இருக்கு. முல்லை வந்து காட்டுக்கோழி. அதுக்கான ஆன்சர் யாருக்காச்சும் தெரியுமாங்க? 5 வகையான நிலங்கள், அதில் இருக்கக்கூடிய பறவைகள் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். அப்படி வச்சு பார்க்குறப்போ 2 ஆப்ஷன் தான் நமக்கு, ஏ அல்லது டி. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் டி, இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கணும். ஒரு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட்ன்றதை பார்த்தேன். மீதி யாராச்சும் தெரிஞ்சிருந்தா சொல்லலாம், ஏன்னா யாருக்குமே தெரியலையா. ஆல் ஆர் கரெக்டா? சரி, செக் பண்ணிக்கங்க, நான் அதை பார்க்கல.
This history, besides being a political leader, Gopalakrishna Gokhale was a great social reformer. Correct. A correct. Assertion correct. Reason, he was one of the founders of distinguished organization known as the Servants of India Society. அதுவும் கரெக்ட். 1905 அதே வந்து ஒரு சோசியல் ரிஃபார்ம்காக ஆரம்பிச்சது தான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏ ஆர் கரெக்டு, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ். ஏ இங்கே இல்லை. ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஏ கரெக்டு, ஆரும் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 114. இந்த குரோனாலஜி கொஸ்டின். கம்யூனல் அவார்ட். இது நம்ம திராவிட இயக்கம் நடத்துகிறப்பவே நடத்தியிருப்போம். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்லையும் நம்ம பார்த்துருப்போம். காந்தி இர்வின் பேக்ட், பூனா பேக்ட் பார்த்துருப்போம். சிட்டகாங் ஆர்மரி ரைட் மட்டும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பட்டு திராவிட இயக்கத்தில் பார்த்துருக்க மாட்டோம். பூனா பேக்ட் ரிப்பீட்டடாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பூனா பேக்ட் வந்து 1932. எதுக்கப்புறம் பூனா பேக்ட் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து இது 1930 தானே, சிட்டகாங் ஆர்மரி ரைடு. கம்யூனல் அவார்டு 32 ராம்சே மெக்டொனால்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். கரெக்டாங்க? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ? 1931. சிடிஎம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்போ சிடிஎம் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தி ஆர்டிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கம்யூனல் அவார்டு ராம்சே மெக்டொனால்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் காந்தி ஏர்வாடா ஜெயிலில் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. காந்திக்கு அம்பேத்கர் இடையில வந்து பூனா ஒப்பந்தம் அதுக்கப்புறம் கையெழுத்தாயிருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ ஆப்ஷன் வந்து 3 2 3 2 1 4. 3 2 1 4. சரி, என்ன அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு கம்யூனல் அவார்டுக்கு அப்புறம் தான் பூனா பேக்ட். அது ஈஸி நமக்கு. இதனுடைய தாக்கம் தான் பூனா பேக்ட்ன்றது தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சிங்க இந்த கொஸ்டினுக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் நடத்தின கண்டென்ட்டு கோப்ரான்னு ஒன்று நடத்தியிருப்போம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இங்கே கொஸ்டின் வந்து தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாடுன்னு சொல்லி உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிருந்தா கூட எம்ஆர்டிபி நம்ம நடத்தியிருப்போம். மோனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட் 1969 எக்கனாமிக்ஸில் வந்திருக்கும். ஸோ எம்ஆர்டிபி 1969 வச்சு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டி வந்து 1 ஒரே ஆப்ஷன். ஏ வந்து 3 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986. கன்சியூமர் மூவ்மெண்ட் அப்படின்றது 1974. தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் வந்து 1988. நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன், என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டின் ரிலவெண்ட்டாக நான் ஒரு எனி ஆக்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு விஷயம் சொன்னேன் கிளாஸில். எப்போவுமே ஒரு ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா அதுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? எந்த சட்டமாக இருந்தாலும் ஆக்டுக்கு அப்புறம் எந்த சட்டம் ஏற்றினாலும் அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னா அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை வச்சு கூட இந்த லாஜிக்கலி இது தேவைப்படாது, பட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை மேட்ச் இன்னும் க்ளோஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆக்ட் 86னா ரூல்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். நம்ம நிறைய இடங்கள்ல இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் கீ டிஸ்கஷனில். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்துச்சு. எப்போ ரூல்ஸ் சொல்லிக்கிட்டாங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்லங்க, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா 2019 டிசம்பரில் அசன்ட் வாங்கினா கூட 2024 மார்ச் 11 தான் செயல்படுத்தப்பட்டது. அப்போ தான் வந்து அதுக்கான ரூல்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாஜிக் இருந்துச்சுன்னா இங்கே அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம கிளாஸில் கீ டிஸ்கஷன் சொல்கிறது. எக்ஸாக்டாக நமக்கு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டிப்ஸை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கார்பரேஷன் கொடுத்துருக்கணும், கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்றது தெரியல. பட் வந்து கண்டிப்பாக 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டு பூஸ்ட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஒர்க் ஃபோர்ஸ் வரும். ஷியூர் ஷார்ட்டாக 4 ஸ்டேட்மெண்ட் வரும்.
எத்தனை சாய்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சாய்ஸ் தான் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வர மாதிரி ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, 2 3 4. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவில் வரும். எப்படி வரும்னா, டு எம்பவர் விமன் த்ரூ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஆக்சுவலாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ் என்னங்க, நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன். எங்கேயெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு வருதோ அங்கேயெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்பனன்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றத ஸ்கீம்ஸ் எங்கே வந்துச்சுனாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்கணும். ஏன்னா விமனுக்கு வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலிமா தான். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது அதில் மேஜர் காம்பனண்ட்டாக என்ன இருக்கும், கண்டிப்பாக ஸ்கில் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஸோ நாலுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அவங்க என்ன ஆன்சருக்கு போவாங்கன்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் வந்து பி வேணா இதுக்கு ஆன்சராக நீங்கள் எடுத்துக்கங்க இப்போதைக்கு. ஏன்னா 4 கண்டிப்பாக வரும். டு பூஸ்ட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும், ஷியோர் ஷார்ட்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட். இது டைரக்டாகவே நான் நடத்தினேன். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? டெஸ்ட் கீ டிஸ்கஷனில் சொல்லியிருந்தோம், டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். அதாவது கடைசியாக கூட அதை நான் நடத்தியிருந்தேன். செக்ஸுவல் குரோமோசோமில் வரக்கூடிய டிசார்டர்ஸும், ஆட்டோசோமல் டிசார்டர்ஸ், அல்லோசோமல் டிசார்டர்ஸும் சொல்லி நடத்துகிறோம். ஞாபகம் இருக்கா? எவ்வளோ பேர் இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க? இது ஃபஸ்ட்டும் நடத்தியிருந்தோம், கடைசியாகவும் நடத்தியிருந்தோம் இந்த கொஸ்டின். ஹீமோஃபிலியா ரிப்பீட்டடாக நம்ம நடத்தியிருக்கோம். அது வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், அதுவும் வந்து பிளட் ரிலவெண்ட் ஆனது, அது நம்ம ரிப்பீட்டடாக நடத்தியிருக்கோம். அது இல்லாமல் டவுன் சிண்ட்ரோம் 21st குரோமோசோம் இது நம்ம நடத்துகிறோம். இதுலேயே பட்டாவு சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் நடத்தணும். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஆட்டோசோமலில் வரும். கிளைன்ஃபெல்டர், டர்னர் எல்லாமே செக்ஸுவல் குரோமோசோமில் வரக்கூடிய டிசார்டர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோமல். இந்த 23rd பேர் வந்து செக்ஸுவல் குரோமோசோம்னு சொல்லுவோம், எக்ஸ்ஒய்யோ அல்லது எக்ஸ்எக்ஸோ இருக்கும். இந்த பேர்ல வரக்கூடிய டிசார்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் எல்லாம். இது ரிப்பீட்டடாக கேள்வி வருதுன்னு சொல்லி தான் நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தோம். இதில் வரக்கூடியது தான் இந்த டவுன் சிண்ட்ரோம், பட்டாவு சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் எல்லாம். எட்வர்ட் வந்து 18th குரோமோசோம், பட்டாவு வந்து 13th குரோமோசோமில் வரக்கூடிய ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. 13th ட்ரைசோமி வந்து பட்டாவு, 18th ட்ரைசோமி வந்து எட்வர்ட் சிண்ட்ரோம். ஸோ இதில் டர்னர் சிண்ட்ரம்க்கு எக்ஸ்ஓன்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? டர்னர் சிண்ட்ரம்க்கு எக்ஸ்ஓன்னு சொல்லியிருந்தோம். கிளைன்ஃபெல்டருக்கு வந்து எக்ஸ்எக்ஸ்ஒய்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்ஒய்ன்றது ஒரு மேல், அது எக்ஸ்ஒய் மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம்ன்றது ஒரு எக்ஸ் குரோமோசோம் மிஸ்ஸிங்காக இருக்கும், அதான் எக்ஸ்ஓன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் ஜென்யூனாக சொல்லுங்க இந்த கொஸ்டின், எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக நடத்தினது இது, 4 ஆப்ஷனுமே கிளாஸில் நடத்தப்பட்டது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எட்ஜ் நமக்கு கிடைக்கிறதுல, அது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். நிறைய பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டவுன் சிண்ட்ரோம், ஆட்டோசோமல் ட்ரைசோமி ஆஃப் 21st குரோமோசோம் கரெக்ட். ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு, எது மிஸ் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்து எக்ஸ்ஓ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க, அது டர்னர் சிண்ட்ரோம். இது தெரிஞ்சிருந்தா போதும், டர்னர் எக்ஸ்ஓன்னு தெரிஞ்சிருந்தா போதும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கிளைன்ஃபெல்டருக்கு வந்து எக்ஸ்ஓ வராது, டர்னருக்கு தான் வரும். ஸோ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்றது எக்ஸ்எக்ஸ்ஒய் கண்டிஷன். எக்ஸ்எக்ஸ்ஒய் கண்டிஷன், அது ஒரு மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதான் டர்னர் சிண்ட்ரோம், சரி கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். சரி, இந்த ஃபீமேல் வித் ரிட்டார்டட் growthன்றது எக்ஸ்ஓ தான். இந்த டர்னர் சிண்ட்ரோம் தான் ஃபீமேல் வித் ரிட்டார்டட் growth, அதாவது எக்ஸ்ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ஓன்னு இருந்திருக்கும். சரி, எக்ஸ்எக்ஸுக்கு பதிலாக, சாரி எக்ஸ்எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஓ, டர்னர் சிண்ட்ரோம். அதுதான் ஃபீமேல் வித் ரிட்டார்டட் growth. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ மிஸ்மேட்ச் வந்து தேர்ட் மட்டும்தான். மிஸ்மேட்ச் வந்து தேர்ட் பேர். கிளைன்ஃபெல்டர் வந்து எக்ஸ்எக்ஸ்ஒய், எக்ஸ்ஓ கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் நம்ம கிளாஸ்ல நடத்தினது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம், எத்திக்கல் கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். எஸ்ஏஆர்சினா என்னங்க சொல்லுங்க பாப்போம். எஸ்ஏஆர்சினா எக்ஸ்பான்ஷன் என்ன?
ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் தாங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே இருக்குமே. அஹ், இது போட்டிருப்பாங்களே, பேர்ஸ் போட்டு யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் எஸ்சிஆர்சி எக்ஸ்பேன்ஷன் சொல்லுங்க. நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுங்க. நம்ம செகண்ட் ஏஆர்சி எழுதியிருப்போம்ல. எஸ்ஏஆர்சின்றது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கிளாஸ்ல நடத்தணும், ஞாபகம் இருக்கா? எத்திக்ஸ் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் யார் ரெக்கமெண்ட் பண்ணுனது? செகண்ட் ஏஆர்சியோட சேர்மன் யாரு? வீரப்ப மொய்லி. ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம், எத்திக்கல் கவர்னன்ஸ் வந்து 2007. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்து எத்தனாவது பார்ட்? நம்ம கடைசி கொஸ்டின்ல கூட இது இருந்திருக்கும். 14A, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கடைசி ரிவிஷன்ல கூட அந்த கொஸ்டின் பார்ட்ல இருந்திருக்கும். பார்ட் 14A 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆப்ஷன் பி 3 4 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 121. இந்த ஹெச்ஐவி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் மோர் ஆஃபன் ஸ்ப்ரெட்ஸ் டியூ டு கான்சியஸ் பிஹேவியர் பேட்டர்ன். கான்சியஸ் பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்றது இந்த சிரஞ்ச் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் இருக்குல்லங்க, அதன் மூலிமா ஹெச்ஐவி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதான் மீனிங். ரீசன், த இன்ஃபெக்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பேஷண்ட்ஸ் மே அக்கர் டியூ டு புவர் மானிட்டரிங். அது கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஏ ஆர் கரெக்டு, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஏ அண்ட் ஆர் கரெக்டு, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. இதில் எந்த டவுட்டும் வேணாம், கண்டிப்பாக இதுதான் கீயாக இருக்கும். ஹெச்ஐவி எய்ட்ஸ் கொஸ்டினுக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 122. இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மதுரை கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே ஏதாவது ரெண்டு இன்கரெக்டாக இருக்கணும். நாமக்கல் வந்து எக் சிட்டி, தஞ்சாவூர் வந்து ரைஸ் பவுல். தேர்டு ஃபோர்த்தும் ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ இது ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த சாத்தவாகனாஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. Satakarni was first Satavahana king and not the powerful Satavahana ruler. So first Satavahana ruler யாருங்க? சிமுகாவா அவர் நேம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் டிஸ்கிரைப்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்கிரைப் ஆகியிருக்கு. அது வந்து நானா, ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. நானா காட் இன்ஸ்கிரிப்ஷன், NANAGHAT. நானாகாட் இன்ஸ்கிரிப்ஷனில் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் சாத்தவாகனா கிங் வந்து சிமுகா, SIMUKA. ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு, செகண்ட் தப்பு. தேர்ட், ஹிஸ் நேம் வாஸ் இன்ஸ்கிரைப்டு ஆன் ஒன் ஆஃப் த கேட்வேஸ் ஆஃப் சாஞ்சி ஸ்தூபா அண்ட் ரெஃபர் டு அஸ் லார்ட் ஆஃப் தக்ஷிணபதா. அது கரெக்ட். ஆப்ஷன் 3 கரெக்ட். ஸோ ஏ, இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் ஏ. ஃபாலோ பண்ணிடுறீங்களாங்க? கொஸ்டின்ஸ் திருப்பி முடிஞ்சிருதா? ஓகே, நெக்ஸ்ட். இது நம்ம கிளாஸ்ல நடத்தினது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993. இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005 பேஸ்ட் ஆன் RTI ஆக்ட். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ? சந்தானம் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 1964. இது எப்போ லீகல் ஸ்டேட்டஸ் கிடைச்சது CVCக்கு? 2003. அப்போ தேர்ட் பேர் வந்து 63ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக CBI 1963, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963. நம்ம கிளாஸ் எதுவும் நடத்தியிருக்கோம் கீ டிஸ்கஷனில். CBI derives its power through which act?
CBI derives its power through Delhi Special Police Establishment Act 1946. ஞாபகம் இருக்கா இல்லையாங்க? கீ டிஸ்கஷனில் சொல்லியிருக்கேன். சிபிஐ வந்து ஏற்படுத்தப்பட்டது 63ல். சிபிஐக்கு அதிகாரங்களை கொடுக்குற சட்டம் வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. சிவிசி ரெக்கமெண்டட் பை சந்தானம் கமிட்டி 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடைச்சது 2003. UN கன்வென்ஷன் ஆன் கரப்ஷன் இந்த வருஷம். ஏன் 2003 அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லியிருந்தோம். UN கன்வென்ஷன் ஆன் கரப்ஷன் எப்போ வந்திருக்கும்? 2003. நான் எகைன் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்தின கண்டென்ட்லேருந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2A மெயின்ஸ்லேயும் கொஸ்டின் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 2 டெஸ்ட் சீரீஸில் நம்ம சொன்னது, குரூப் 1 கிராஷ் கோர்ஸில் நடத்தினது எல்லாம் அடுத்த 2A மெயின்ஸ்லேயும் வரும். நம்ம கிளாஸு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனுடைய இம்பேக்ட் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 3, 4 வந்து இன்கரெக்ட் பேர். Next, quality of life of people living in rural areas of Tamil Nadu has improved. The Tamil Nadu state has introduced a flagship program called Thai Thittam. எந்த வருஷங்க? தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இது இப்போ என்ன பேரில், ஆக்சுவலாக என்ன பேரில் இருந்து என்ன பேரில் மாறுச்சுன்னு சொல்லியே நடத்தணும். தாய் திட்டம் அப்படின்றது ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2011 கொண்டு வந்தது. அதற்கு முன்னர் அதே தாய் திட்டம் என்ன பேரில் இருந்துச்சு, இப்போ அதே தாய் திட்டம் என்ன பேரில் இருக்கு? என்னங்க மறந்துட்டீங்களா? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இதுதான் இப்போ. அது வந்து அதற்கு முன்னாடியே வந்து அது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு இருந்தது தான். கலைஞர் வந்து 97ல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2006ல் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு மாறுச்சு. அப்புறம் 2011ல் தாய் திட்டம்னு மாறி மறுபடியும் இப்போ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு செயல்பாட்டில் இருக்குது. ஸோ என்னுடைய நோக்கமே வந்து கிராமப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது தான். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம். ஸ்ட்ரீட் லைட் போடுறது, சிமெண்ட் ரோடு போடுறதுக்கு, லைப்ரரிஸு, ஸ்கூல்ஸுக்கு காம்பவுண்ட் வால்ஸ் கட்டுறது, சுடுகாட்டுக்கு வந்து ரோடு போடுறது, லைட்டிங் ஃபெசிலிட்டிஸு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அதான் நம்ம இது இன்னொரு ஆங்கிள்லையும் இந்த கொஸ்டின் நிறைய மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், வாழ்விட மேம்பாட்டிற்காக திட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அந்த ஸ்கீம் எதுனா இந்த தாய் திட்டம் தான். ஸோ இதுக்கு ஏ ஆர் கரெக்டு, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஏ அண்ட் ஆர் கரெக்டு, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கொஸ்டின். சிவில் டிசொபீடியன்ஸ் குரோனாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிடிஎம் 1930 to 32 வரைக்கும். அடுத்து சிப்பாய் மியூட்டினி, அடுத்து வேலூர் மியூட்டினி, அடுத்து சவுத் இந்தியன் ரெபலியன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். ஸோ சிப்பாய் மியூட்டினி எப்போங்க? வேலூர் மியூட்டினி எப்போ? 1806, 1857, 1800 to 1801 சவுத் இந்தியன் ரெபலியன். இதை வச்சு மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்னங்க ஆன்சர்? சவுத் இந்தியன் ரெபலியன் ஃபர்ஸ்ட் வரும் 4, then 3, then 2, then 1. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 130 கார்பன் பத்தி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. கார்பன் சர்வ்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ். இது வந்து ஆல் த எபோவ்ங்க. It's structural component of, it is a structural component of organic molecule, helps to bind with other molecules, gives flexibility to the form and function of biomolecules such as DNA and RNA. So option D, D for Delhi. The carbon அப்படின்ற கொஸ்டின்கான ஆன்சர் D. நெக்ஸ்ட் 131 chronological order. இது ஈஸியானது தான். இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ ட்ரையல் 1945. நம்ம டெஸ்ட்டில் கூட பார்த்துருப்போம். பாலிட்டி இது மாடர்ன் இந்தியா டெஸ்ட்டில் இந்த ஐஎன்ஏ ட்ரையலு அதுக்கு கமிட்டி யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? லாயர்ஸ்,
ஐஎன்ஏ ட்ரையலில் உங்களுக்காக வாதாடினவங்கல்ல அந்த பூலாபாய் தேசாய், தேஜ் பகதூர் சப்ரு, இவங்கெல்லாம் முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. டிஃபென்ஸ் கமிட்டின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஐஎன்ஏ ட்ரையலில். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்மேஷன் 1942. இது வந்து ஐஎன்ஏ ட்ரையல். ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அது இயர் தெரியல, பட் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு அது தேவையும் இல்லை, ஏன்னா சிஆர் ஃபார்முலா நமக்கு தெரியும். 1944 ராஜாஜி சிஆர் ஃபார்முலா 1944. ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னா ஃபோர்க்கு அப்புறம், சாரி, டூ, டூக்கு அப்புறம் ஃபோர், ஃபோர்க்கு அப்புறம் ஃபைவ், ஸோ ஒன், சாரி, 2 4 1 இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே சாய்ஸ் தான் இருக்கும். நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? 2 இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதுக்கப்புறம் ராஜாஜி சிஆர் ஃபார்முலா, தென் ஐஎன்ஏ ட்ரையல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. ஸோ ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்றது பிஃபோர் தட் வரணும். அது வந்து சில இடங்களில் 1933ன்னு கொடுத்துருக்காங்க. 1933. ஸோ ஆப்ஷன் சிங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், என்சிடிசி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம எதிர்பார்க்கல இந்த கேள்வி. இட் இஸ் a statutory corporation, கரெக்டு. 1963 இயர் வந்து 1963. போர்டு இன்னைக்கு ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் a statutory corporation, இயர் வந்து 1963 ஆக்ட். இட் இஸ் அன் அட்டானமஸ் இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்க. இட் இஸ் ஆப்ரேட்டிங் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப், சாரி, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கிடையாது. கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு செப்பரேட்டாக மினிஸ்ட்ரி இருக்குது. யார் இப்போ மினிஸ்டர்? கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு இப்போ யாருங்க மினிஸ்டர்? அமைச்சர் யார் இப்போ? அமித்ஷா. ஹோம் மினிஸ்டர் தான் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் மினிஸ்டர். ரெகுலராக செய்தி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இது தனியாக படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா கூட்டுறவுக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு அமைச்சகம் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் வராது. அப்படி பார்க்குறப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எலிமினேட் ஆயிரும். ரெண்டு சாய்ஸ் எலிமினேட் ஆயிரும். சியும் எலிமினேட் ஆயிரும், டியும் எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏபி இது ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பி. பி ஃபார் பாம்பே. சொல்கிற லாஜிக் புரியுதாங்க இந்த கொஸ்டினுக்கு? ஆக்ட் வந்து 1963, கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கான ஆக்ட் வந்து 1963. ஸோ ஆப்ஷன் பி, பி ஃபார் பாம்பே. நெக்ஸ்ட் மைக்ரேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மைக்ரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். கரெக்டா இல்லையாங்க? ரெண்டு கொஸ்டின் ஆக்சுவலாக மைக்ரேஷன்லேருந்தே வந்திருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? மைக்ரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ், கரெக்டு. மைக்ரேஷன் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல், இது கரெக்டா தப்பா? இடப்பெயர்வு அப்படின்றது வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். இல்லை, இன்டர்னலாகவும் இருக்கலாம். ஆனால் கொஸ்டின் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எக்ஸ் ஒன்லின்னு கொடுக்கல. மைக்ரேஷன் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருந்தா ஓகே, அது தப்புன்னு சொல்லலாம். கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் அது நம்ம எடுத்துக்கிறதுன்றது தெரியல. இன்டர்னல் மைக்ரேஷனும் இருக்குது, எக்ஸ்டர்னல் மைக்ரேஷனும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷனும் இருக்குது. இதில் அவங்க என்ன ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறாங்கன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் மால்வா பிளாட்டிவ் பற்றி ஒரு கொஸ்டின் ஜாகிரபியில் இருக்கு பாருங்க. மால்வா பிளாட்டிவ். Malwa Plateau, it has an average altitude of 600 meters and slopes towards the east. First statement அப்புறம் வருவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்,
The plateau region is mostly drained by Chambal and its tributaries. இது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சாம்பல் எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி? நம்ம கிளாஸ்ல அது நடத்தியிருப்போம். சாம்பல் ரிவர் ஜாகிரபியில் எந்த ரிவருடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி? யமுனா. யமுனாவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி தான் சாம்பல். ஸோ சாம்பல் வந்து மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மால்வா பிளாட்டிவ் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த மால்வா பிளாட்டிவ் இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். அது கரெக்ட். அது வந்து லெஃப்டில் மால்வா பிளாட்டிவ், அப்புறம் பண்டல்கண்ட், பக்கில்கண்ட், இதான் அந்த சென்ட்ரல் இந்தியாவில் சென்ட்ரல், அதாவது வந்து கிரேட் பிளைன்ஸுக்கு கீழே, விந்தியா சாத்புரா ரேஞ்சஸ்க்கு மேலே கிரேட் பிளைன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மால்வா பிளாட்டிவ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்கண்ட், அடுத்து பக்கல்கண்ட் ரீஜன் இருக்கும். நீங்கள் ஃபிசியோகிராஃபி, ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அதிலிருந்து தான் நீங்கள் 2 கேள்வி வந்திருக்கு. ரெண்டா மூணா 3 கேள்வின்னு நினைக்கிறேன், அந்த ஃபிசியோகிராஃபிலிருந்து மட்டுமே. ஸோ இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக இங்கே மூணுமே கரெக்ட் ஆப்ஷன் கொடுக்கல. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஐடியா நமக்கு இருந்துச்சுன்னா போதும். சாம்பல் ரிவர் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே யமுனால போய் இணையுதுல, எந்த டைரக்ஷனில் போகுது, எங்கே ஆரிஜினேட் ஆகி எங்கே போகுது, இது தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொல்கிற லாஜிக் புரியுதாங்க? மால்வா பிளாட்டிவ்ல இருந்து சாம்பலோடைய ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே யமுனாவுக்கு போகுது. அப்போ டுவர்ட்ஸ் நார்த்து, கரெக்டா? நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் போய் ஜாயின் ஆகும். நாட் ஈஸ்டர்ன் டைரக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதில் டிஎன்பிசிக்கு வந்து 213 தான் வரணும். இட் ஹேஸ் அன் ஆவரேஜ் ஆல்டிடியூட் ஆஃப் 600 மீட்டர்ஸ். அந்த மேபி 600 மீட்டர்ஸும் தப்பாக இருக்கலாம், நான் அதை வெரிஃபை பண்ணலை. பட் இதில் லாஜிக்கலி பார்க்குறப்போ ஸ்லோப் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் கிடையாது, ஸ்லோப் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்டில் தான் வந்திருக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கிளாஸில் நடத்தினது தான். 280 ஃபினான்ஸ் கமிஷன், 279A ஜிஎஸ்டி கவுன்சில், 262 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில். நாலுமே நம்ம குவாலிட்டி டெஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஈஸியான கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈனாம். ஈனாம் நம்ம கிளாஸில் நடத்திட்டோம், ஃபுல்லாகவே டீட்டெயில்டாகவே நடத்தினோம். ஏப்ரல் 14 2016 தமிழ் நியூ இயர் அப்போ தொடங்கினது. ஃபார்மர்ஸ், பையர்ஸ், ட்ரேடர்ஸ், ஏபிஎம்சி மண்டிஸ், இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் மெயின்டைன்டு பை ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம். அவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரே மார்க்கெட், இந்தியா முழுவதுக்கு காமன் மார்க்கெட், கிரியேட் எ யூனிஃபைடு நேஷனல் விர்ச்சுவல் மார்க்கெட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், aid farmers in getting better prices, provide marketing options to the farmers. மூணுமே கரெக்டுங்க. ஆப்ஷன் டி, ஈனம்கான ஆப்ஷன் டி. மால்வா பிளாட்டிவ் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் ரிபெலியன். இது நம்ம டெஸ்ட்லேயே இருந்திருக்கும். கோபால் நாயக் இந்த லீகெல்லாம் பார்த்துருப்போம். திண்டுக்கல் லீக் வந்து கோபால் நாயக். தூதாஞ்சி வாக் வந்து மதுரையா, மதுரை லீகா? தூதாஞ்சி வாக் கிருஷ்ணப்ப நாயக் ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தவங்க டவுட் கூட அதில் கேட்டீங்க. கிருஷ்ணப்ப நாயக் பற்றி நம்ம நடத்தணும்ல, கர்நாடகா ரீஜனில் நம்ம டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் கரெக்டா? பூலித்தேவர் நெற்கட்டும் சேவல் கரெக்டு. பூலித்தேவன் நெற்கட்டும் சேவல் அது கரெக்டு. மருது பாண்டியர்கள் வந்து மருது சகோதரர்கள் எந்த லீக்? மருது சகோதரர்கள் என்னங்க, சவுத் யூனிவர்சிட்டி படிச்சிங்களா இல்லையா? அவங்களுடைய மேஜர் வந்து சிவகங்கை. கட்டபொம்மனோடது வெஸ்டர்ன் பாளையக்காரஸ். அதுலேயே வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கல்ல. வெஸ்டர்ன் சைடு வந்து கட்டபொம்மன், ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். தூதாஜிவாக் வந்து மைசூர். ஆக்சுவலாக அவர் என்ன இது தூதாஜிவாக் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்?
ஆல்ரெடி பிஓக்யூலயே வந்திருக்கு இவரை பத்தின கேள்வி டிஎன்பிஎஸ்சியில். மராத்தி தானுங்க அவரு. தூதாஜி வாக். மராத்தி. ஸோ ஆப்ஷன் பிங்க, 213. அடுத்தது தமிழ் இதில் ஒரு கேள்வி வந்திருக்கு. பாரதியார் கண்ணன் பாட்டு, பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு, மேட்சி ஃபாலோயிங் இருக்குல்ல அதில். D2, தமிழன் இதயம் வந்து ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர். D2. ஆப்ஷன் சிங்க அதுக்கு. பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 145. No man shall be taken or imprisoned or outlawed or exiled or in any way destroyed save by the law of the land. This famous clause எங்க இருக்குன்னா மேக்னா கார்ட்டா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 146. த மேஜர் ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு. என்னங்க ஆன்சர்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன ஆன்சர் இதுக்கு? விண்மில். எத்தனை பேர் இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் இந்த நார்டிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த தடவை ஜாகிரபியில் கொஸ்டின் வந்திருக்குங்க. 5 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்திருக்கு. 5 to 6 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே டிஃபிகல்ட்டு. நாட் தட் மச் ஈஸியர் கொஸ்டின் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் படித்தவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். ப்ரிலிமினரியில எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. இண்டோ ஆர் ஏன்னா மெயின்ஸில் வந்து இந்த எத்தனிக் ரேசியல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து ஜாகிரபியில் படிப்போம். ஸோ இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிகிரண்ட்ஸ் இன் டு இந்தியா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். திஸ் குரூப் வாஸ் நெக்ஸ்ட் டு கம் இன்டு இந்தியா ஆஃப்டர் நீக்ரிட்டோஸ். நீக்ரிட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுங்க. இந்த ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நீக்ரிட்டோஸ், கடைசியாக வந்தது நார்டிக் குரூப்ஸ், அதுக்குள்ள தான் இண்டோ ஆரியன்ஸ் வர்றாங்க. ஸோ நாட் செகண்ட், அதாவது நெக்ஸ்ட் டு நீக்ரிட்டோஸ் வந்து இண்டோ ஆரியன்ஸ் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். திஸ் குரூப் ஹேவ் கம் இன்டு இந்தியா பிட்வீன் 2000 to 1500 பேசிக் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. நார்டிக்ஸ் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3. அடுத்தது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். இதெல்லாம் கஷ்டமான கொஸ்டின் தான். கிராம் சபா சாப்டர் 2 கரெக்டுங்க. செகண்ட் ஆப்ஷன் டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ் வந்து சாப்டர் 9. டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ் வந்து சாப்டர் 9. பெனால்டிஸ் வந்து சாப்டர் 12. பெனால்டிஸ் வந்து சாப்டர் 12. ஸோ ஆப்ஷன் வந்து பி, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட், ஆப்ஷன் பி. 1 and 3 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 151. இந்த NHS 4 ஆப்ஷன் இருக்குல்ல, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், PHC பப்ளிக் ஹெல்த் சென்டர், NRHM நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், CBHIன்னு இருக்கும். ஆக்சுவலி செகண்ட் ஒன்னாக இருந்திருக்கும். ஸோ பப்ளிக் ஹெல்த் சென்டர் நமக்கு தெரியும் PHC, NRHM நமக்கு தெரியும் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது கொஸ்டின் வந்து ரைட் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் எலிமினேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் கண்டிப்பாக கரெக்டு நமக்கு தெரியும். ஸோ 3 வர்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 3 அல்லது 2 and 3. ஸோ சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, CBHI அப்படின்றது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ். ஹெல்த் இன்டெலிஜென்ஸ். CBHI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ். அதனால பி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. NHSன்றது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ அண்டு சாரி 1 and 3 வர்றது ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் ஏ.
போர்டு நீங்கள் இந்த இஷ்யூ வச்சுன்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 152. அந்த அலாவுதீன் இது கில்ஜி பற்றி ஒரு கில்ஜி பில்டிங் பற்றி ஒன்று கேட்டிருக்காங்களேங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் அதுக்கு ஆப்ஷன் வந்து 1 and 3 கரெக்டுன்னு தோணுதுங்க. 1 and 3 யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பார்ப்போம். இந்த அலைதர் வாசா பற்றின ஸ்டேட்மெண்ட்னு நினைக்கிறேன், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு அலாவுதீன் கில்ஜி. நம்ம அலைதர் வாசா நடத்தியிருப்போம், டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்டிருப்போம். பட் டிஎன்பிஎஸ்சி என்ன கீ கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆப்ஷன் சி, இப்போதைக்கு ஆப்ஷன் சி. யாருக்காச்சும் ஐடியா இருக்காது? மிடிவல் படித்தவங்க ரொம்ப கஷ்டம்தான், எங்கேருந்து சோர்ஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியல. அது வந்து அந்த மோஸ்ட் ட்ரெஷர்டு ஜெம்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து அலைதர் வாசா தான் வரும். அதுதான் வந்து மார்ஷல் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு சி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், டிஎன்பிஎஸ்சிக்கு பார்ப்போம். 152 இதில். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான பேர் பாருங்க, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் யாருங்க? இதில் நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். ரைத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் முன்ரோ, மெட்ராஸ் கவர்னராக இருந்திருப்பார் 1820s. ரயில்வேஸ் ஃபாதர் ஆஃப் கம்யூனிகேஷன் யாரை சொல்கிறோம்? டல்லூசி. கார்ன்வாலிஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் 1793. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கர்சான் 1905, லார்ட் கர்சான். ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்டு தப்பு, தேர்டு ஃபோர்த்து கரெக்ட். அடுத்தது ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியான பேசேஜ் தான். இம்பார்ட்டன்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டு ரெடியூஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஆப்ஷன் பி அந்த பேசேஜுக்கு. அடுத்தது மைக்ரேஷன் கொஸ்டின் வாங்க. ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன் அப்படின்றது அர்பன் டேர்ன் ஓவர். அப்போ ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் தான் ரூரல் டேர்ன் ஓவராக இருக்கணும். கரெக்டா? இது ரெண்டுல ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிளாஸில் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் நடத்தணும், ஞாபகம் இருக்கா? அந்த லாஜிக் இங்கே இம்ப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆன்சர் பண்ணிடலாம். வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம், துடிப்பான கிராமங்கள் திட்டம்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டு ப்ரிவெண்ட் த அவுட் மைக்ரேஷன் அல்லது டு ரிவர்ஸ் த மைக்ரேஷன் சொல்லி பார்த்துருப்போம். டு ரிவர்ஸ் த மைக்ரேஷனாக வந்து கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு போனவங்கள திரும்பவும் கிராமத்தில் குடி பெயர்வதை ப்ரமோட் பண்ணுறது தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். அதான் டு ரிவர்ஸ் த அவுட் மைக்ரேஷன் சொல்லியிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட போதும். அர்பன் டு ரூரல் வந்து ரிவர்ஸ் புஷ்பேக்குன்னு சொல்லுவோம். அர்பன் டு ரூரல் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரூரல் டு ரூரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து தப்பு. அர்பன் டு அர்பன் வந்து அர்பன் டேர்ன் ஓவர்னா ரூரல் டு ரூரல் என்னவா இருக்கணும்? ரூரல் டேர்ன் ஓவர்னு வந்திருக்கணும். கரெக்டா? அர்பன் டு அர்பன் வந்து அர்பன் டேர்ன் ஓவர்னா ரூரல் டு ரூரல் வந்து ரூரல் டேர்ன் ஓவர்னு வந்திருக்கணும். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், பொதுவாக மைக்ரேஷன் எங்கே நடக்கும்னா ரூரல் டு அர்பன். கரெக்டா? ஜென்ரலி மைக்ரேஷன் நடக்கிறது ரூரல் டு அர்பன் தான். அது ரூரல் டு அர்பனுக்கு காரணமாக இருக்கிறது ரெண்டு இருக்கும். ஒன்று புஷ் ஃபேக்டர், இன்னொன்று புல் ஃபேக்டர். புஷ் ஃபேக்டர்னா அவங்கள கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி தள்ளுறதுக்கான காரணிகள். புல் ஃபேக்டர் அப்படின்றது நகரத்தில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எதெல்லாம் அவங்களை இழுக்குது அப்படிங்கிறது புல் ஃபேக்டர். இப்போது நகரத்தில் அர்பன் ஏரியாவில் பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது என்ன ஃபேக்டரு? புல் ஃபேக்டர். ஒரு ரூரல் ஏரியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட், கேஸ்ட் இஷ்யூஸ், கேஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ், இதனால் அவங்க வந்து கிராமங்கள்லேருந்து நகரத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போ அது என்னது? புஷ் ஃபேக்டர். ஸோ அப்போ புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர்ன்றது காமன்லி ரூரல் டு அர்பன் மைக்ரேஷனில் இருக்கும். அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன்றது அர்பன் டேர்ன் ஓவர், அதுவும் கரெக்ட்.
தேர்டு வந்து அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன் அப்படின்றது வந்து அது ரிவர்ஸ் புஷ்பேக்னு வந்திருக்கணும். ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் வந்து ரூரல் டேர்ன் ஓவர்னு வந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபோர்த்து ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கார்பன் மோனாக்சைடு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, 162. So the following statement are correct in the context of carbon monoxide emission. ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட் கம்பஷன்னால வரக்கூடியது தான் இந்த கார்பன் மோனோஆக்சைடு அப்படின்றது. ஃபியூவல் இன்கம்ப்ளீட் கம்பஷன். தே ஆர் மோர் எவிடென்ட் இன் பெட்ரோல் என்ஜின் தேன் டீசல் என்ஜின். அது கரெக்ட். பெட்ரோல் என்ஜினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு அதிகமாக வரும். வாட் இஸ் த ரீசன்? ஆக்சிஜன் கம்மியாக பேர்ன் ஆகுங்க, கம்மியாக எடுத்து பேர்ன் ஆகும் பெட்ரோல் என்ஜின். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமாக வரும். தேர்டு, லாங் டேர்ம் எக்ஸ்போசர் கேன் காஸ் நாசியா. இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். டிஎன்பிசி என்ன கீ கொடுக்குறாங்கன்றது தெரியல. பட் 1 2 3 தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷியோர் ஷார்ட்டாக கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சில இடங்கள்ல அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டேக் இட் எஸ் 1 2 3 கார்பன் மோனாக்சைடு கொஸ்டினுக்கு ஆப்ஷன். நெக்ஸ்ட் 163, விச் இஸ் நாட் கரெக்ட் வித் ரிகார்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நடத்தின ஞாபகம் இருக்காங்க? அது வந்து வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோடைய ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆச்சுன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். வேற வைஸ் பிரசிடென்ட்டோடைய ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி வேக்கண்ட். அடுத்தவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண அந்த பிளேஸை ஃபில் பண்ணுற வரைக்கும் யாரும் அந்த இடத்த நிரப்ப முடியாது. அது நம்ம நடத்தணும். அந்த டைமில் நம்ம சொல்லியிருப்போம் பிரசிடென்ட்டோடைய டென்யூர் அப்படின்றது 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் நெக்ஸ்ட் நியூ ஒன் வந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் பிரசிடென்ட்டோடைய ஆஃபீஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம கிளாஸில் கீ டிஸ்கஷனில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் அது சொல்லலாம் கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரசிடென்ட் கேன் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் அட் எனி டைம். இது நம்ம நடத்தியிருக்கோம். யாருக்கு ரெசிக்னேஷன் கொடுப்பாரு பிரசிடென்ட்? பிரசிடென்ட் அவருடைய ரெசிக்னேஷன் யாருக்கு கொடுப்பாரு? வைஸ் பிரசிடென்ட் கொடுப்பாரு. ஸ்பீக்கர் யாருக்கு கொடுப்பாங்க? டெபுட்டி ஸ்பீக்கருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி டெப்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கும் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டுக்கும் ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க. நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். அடுத்து பிரசிடென்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரசிடென்ட் cannot ஹோல்ட் ஆஃபீஸ் பியாண்ட் இஸ் டெர்ம் ஆஃப் 5 இயர்ஸ். தப்பு. அடுத்தவங்க வர்ற வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் இருக்கலாம். இது இன்னொரு லாஜிக் இருக்கு. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்ன சொல்லுங்க? ஏன் 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் அவர் ஆஃபீஸில் இருக்கார்? வாட் இஸ் த ரீசன்? பாலிட்டி தெளிவாக படிச்சதா இது தெரியும். பிரசிடென்ட் இஸ் நத்திங் பட் கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? பிரசிடென்ட்ன்றவர் கேபினெட் மினிஸ்டர் சொல்கிறத பிரசிடென்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது பிரசிடென்ட் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுமானா ஆக முடியாது. ஸோ அப்போது பிரசிடென்ட் அப்படின்றது ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். கேபினெட் மினிஸ்டர் சொல்கிறத பிரசிடென்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ 5 இயர்ஸ் டேர்ம் முடிஞ்சாலும் பிரசிடென்ட்டோடைய ஆஃபீஸ் அப்படின்றது வேக்கண்ட்டாக இருக்க முடியாது. அதனால தான் அடுத்த பிரசிடென்ட் வர்ற வரைக்கும் அவர் வந்து ஆஃபீஸில் இருப்பார். சரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை அன் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். அதை நம்ம படிச்சிருக்கோம். நோ பிரசிடென்ட் ஹேஸ் பீன் சோ ஃபார் இம்பீச்ட். கரெக்ட். நம்மளும் இது கீ டிஸ்கஷன்லையும் சொல்லியிருப்போம். இது வரைக்கும் பிரசிடென்ட் யாரும் இம்பீச்மெண்ட் பண்ணது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யாராச்சும் இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணப்பட்டிருக்காங்களா? உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ இது வரைக்கும் யாருமே ஹிஸ்ட்ரியில் இம்பீச்மெண்ட் பண்ணினதே கிடையாது. ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் தான் நான் சொன்னது. நம்ம கிளாஸில் தெளிவாகவே குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் டிஸ்கஷனில் நான் சொல்லியிருந்தேன். குரூப் 1 ப்ரிலிமினரி கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் நம்ம இதை சொல்லியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2ல் நான் இது நடத்தினேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. 2 டெஸ்ட் சீரீஸில் சொன்னோன்னா ஞாபகம் இல்லை. யாராச்சும் தெரிஞ்சதுதான் சொல்லுங்கள். ரெகனைஸ் த கவுண்ட்லெஸ் ஹவர்ஸ் ஆஃப் சைலண்ட் ஒர்க் புட் இன் பை விமன். அதாவது வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது. அதை அங்கீகரிக்கிறது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இந்த ஸ்கீமில் இருக்குது. இது ஆக்சுவலாக வெப்சைட்டில் இருக்குது இந்த கண்டென்ட். அதில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம அதை சொல்லியிருந்தோம். ஸோ ஃபோர்த்துக்கு கரெக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, 1 and 4 அல்லது 2 and 4. ஸோ 2 கரெக்ட். சேஞ்சிங் த புவர் சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் 2 வரும். ஸோ ஆப்ஷன் 2 and 4. இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணீங்க?
ஒன் அண்ட் ஃபோர் போட்டீங்களா? ஏன் செகண்ட் எலிமினேட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அண்ட் ஆனுவல் இன்கம் அக்கார்டிங் டு குளோபல் ஜெண்டர் கேப். ஜென்ரலாக அது என்ன, அந்த ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கா? அது என்ன மீனிங்னே புரியல. ஜெண்டர் டிஸ்பேரிட்டி இன் ஆனுவல் இன்கம் அக்கார்டிங் டு குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்துச்சா, இந்தியாவில் இருந்துச்சா, அதில் என்ன ஒரு சொல்ல வர்றாங்கன்றதே தெரியல. ஸோ இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிமினேஷனில் தான் அந்த கீ சொல்கிறோம். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வரும், ரெகனைஸ் த கவுண்ட்லெஸ் ஹவர்ஸ் ஆஃப் சைலண்ட் ஒர்க் புட் இன் பை உமன், கட்டாயம் வரும். ஸோ ஃபோர்த் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ரெண்டு, ஒன் அண்ட் ஃபோர் அல்லது டூ அண்ட் ஃபோர். ஏன் டூ எலிமினேட் பண்ண முடியும், பண்ணக்கூடாதுன்னா சேஞ்சிங் த புவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன்றது கரெக்டு. ஸோ அப்படி வர்றப்போ ஆப்ஷன் டூ அண்ட் ஃபோர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் லான்ச் டேட் எதுங்க? லான்ச் டேட் எது? செப்டம்பர் 15, 2023 தானே? செப்டம்பர் 15, 2023. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குமா? அந்த ரிப்போர்ட் செக் பண்ணுங்க ஆன்லைனில். நான் ஆக்சுவலாக எலிமினேஷனில் தான் இந்த கீ பார்த்தேன். ஏன்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரியுன்றதுனால. ஒருவேளை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பதிலாக சோசியல் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்களான்றது தெரியல. அது ஒரு வெரிஃபை பண்ணுங்களேன், அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வெரிஃபை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வெரிஃபை பண்ணல, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் அதை எலிமினேட் பண்ணிடலான்னு பார்த்தேன். இப்போ தான் எனக்கு அது தோணுது. புவர் சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் பதிலாக அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னு கூட அவங்க மீன் பண்ணுறது மாற்றி கூட சோசியல்னு கொடுத்துருக்கலாம் வேர்ட்ஸில் மேபி. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள். உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் தரவரிசைப்படுத்தப்பட்ட 146 நாடுகளில் இந்தியா 127வது இடத்தை பெற்றுள்ளது. வாங்கும் திறன் அடிப்படையில் பெண்களின் உலக சராசரி ஆண்டு வருமானம் $11,000. அதே வேளையில் ஆண்களின் சராசரி வருமானம் $21,000. அதாவது ஆண்கள் வருமானத்தை விட பெண்கள் ஏறக்குறைய சரிபாதி அளவில் தான் வருமானம் ஈட்டுகிறார்கள். உலகளாவிய அளவில் ஆண்டு வருமானத்தில் பாலின அடிப்படையில் பெரிய அளவில் மாறுபாடு இருப்பதாக இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறைவாக மதிப்பிடப்படும் பெண்களின் உழைப்புக்காக பொருளாதார மதிப்பை அங்கீகரிக்கவும். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளில் ஈடுபட்டுள்ள ஏழை எளிமைய குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை வழங்கிடவும். ஸோ ட்விஸ்ட் வந்து அதில் இல்லை, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்கனாமிக்னு வந்திருக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் கொடுத்துருக்காங்க. சாரிங்க, வெப்சைட்டில் நம்ம ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அது வந்து ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இன் ஆனுவல் இன்கம் அக்கார்டிங் டு த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், அது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்சிங் த புவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். கிளியராங்க? அது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ ஆப்ஷன் வந்து டி. ஆப்ஷன் டி.
என்னங்க சரியானது தப்பாகிறது, தப்பாக சரியாகிறதுனால நிறைய பேர் பேச மாட்டேறீங்கன்னு நினைக்கிறேன். கீ டிஸ்கஷனில் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். லாஸ்ட் குரூப் ஒன் கீ டிஸ்கஷனில் இருந்த ஸ்ட்ரென்த்து பிரேக்கப்பே பாதியாக குறைஞ்சிருச்சு லாஸ்ட் குரூப் ஒன் அப்போ. நம்ம ஒரு கீ போட்டு சரின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இது காமனாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான். பட் என்னன்னா, இந்த கொஸ்டின் நம்ம இப்போ விட்டோம்னா அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணவே மாட்டோம். நமக்கு எப்பவுமே அந்த கொஸ்டினுடைய லேர்னிங்ஸ் அந்த டே எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் நமக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் யோசிச்சிருப்போம்ல, அப்படியே அந்த டிஸ்கஷனும் நீங்கள் அட்டன் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது மறக்காது உங்களுக்கு. அந்த எக்ஸாமில் என்னென்ன கேட்டாங்க, எங்கெங்கெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றது மறக்காது. அதுக்காக தான். ஓகே, பதட்டமாகுதா? நெக்ஸ்ட்டு தமிழ் கொஸ்டின் மேக்ஸு. அந்த தின் இலாஹி அக்பருடைய அந்த பாலிசி இருக்குல்ல, அது எடுத்துங்க நெக்ஸ்ட்டு. அதில் வந்து ஆப்ஷன் சி, டு எஸ்டாப்ளிஷ் அ நேஷனல் ரிலிஜன் விச் குட் பி அக்செப்டபிள் டு த முஸ்லிம்ஸ் அண்ட் த ஹிந்துஸ். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் திருவாலங்காடு பிளேட்டுன்னு சொல்லி ஒன்று நடத்தியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதலாம் ராஜேந்திர சோழன் கரண்ட் அஃபேர்ஸில் நடத்தியிருந்தோம். சப்ஜெக்டில் நடத்தல, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நடத்தியிருந்தேன். பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. ஏன்னா இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இதில் அந்த திருவாலங்காடு இன்ஸ்கிரிப்ஷன் நான் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தினது காரணம் இங்கிலீஷ் ஹிந்துவில் வந்துருந்துச்சு. இங்கிலீஷ் ஹிந்துவில் வந்ததுனால அதை நம்ம எடுத்து நடத்தியிருந்தோம். அதுலேருந்து இந்த எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் ஏன்னா வேள்விக்குடி செப்பேடுன்றது பாண்டியர்கள் பற்றினது. ஸோ டியை ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். வேள்விக்குடியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ அல்லது பியில் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். பட் நம்ம வந்து தெளிவாக திருவாலங்காடு செப்பேடு பிளேட் அப்படின்றது ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் எக்ஸ்போஸ்டு தட் சோலா குவீன் வானமா தேவி கமிட்டட் சதி. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 170. நம்ம கேசஸ் நாலுமே நம்ம நாலுல மூணு நடத்தியிருக்கோம். அந்த மூணை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் பெர்ஃபெக்ட் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் ஆகிறது. பாருங்க, எஸ்ஆர் பொம்மை கேஸ் உங்களுக்கு தெரியும். 1994 பிரசிடென்ட் ரூல், அதுக்கப்புறம் தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது குறைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். உன்னிகிருஷ்ணன் கேஸ் 1993. ரைட் டு எஜுகேஷன் நம்ம டெஸ்ட்லேயே அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஞாபகம் இருக்காங்க? உன்னிகிருஷ்ணன் ரைட் டு எஜுகேஷன் நம்ம கிளாஸ்லேயே வந்து இதை நடத்தியிருக்கோம். நாகராஜன் கேஸ் ரிசர்வேஷன் சோசியல் ஜஸ்டிஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். நான் கீ டிஸ்கஷனில் சொன்னேனான்னு தெரியல. சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதின்ற ஒரு டாப்பிக்கில் கிளாஸ் நோட்ஸில் இருக்கும். 2006 நாகராஜன் கேஸ். ஸோ தேர்ட் ஒன் தப்பு. பிரகாஷ் சிங் கேஸ் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து பிரகாஷ் சிங் கேஸ். இது ஏன் இப்போ நியூஸில் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பேப்பர் படிச்சிருந்தா கூட ஆன்சர் பண்ணிடலாம். பிரகாஷ் சிங் கேஸ் எதனால இப்போ செய்தியில் இருந்துட்டு இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். டிஜிபி அப்பாயின்மெண்ட், வெரி குட். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்சார்ஜ் டிஜிபி போட்டிருக்காங்களா? ஸோ மினிமம் 2 இயர்ஸ் டென்யூர் இருக்கிற மாதிரி டிஜிபி வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த பிரகாஷ் சிங் கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட். இப்போ தமிழ்நாடு எந்த மாநிலத்துக்குமே காவல்துறை தலைவரை நியமிக்கிறப்போ அவங்களுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது வந்து இப்போ ரெகுலராக நியூஸில் இருந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 171. Tax incentives for startup companies for a period of 3 years have been introduced in. இந்த கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின். நம்ம திரும்ப திரும்ப நடத்தணும். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ? ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ? இது நான் எப்படி நடத்தியிருக்கேன்னு பாருங்க. நீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் 2016. நம்ம பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ் நடத்தணும். ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜஸ் ஆஃப் மேக்கிங் பட்ஜெட். ஃபினான்ஸ் பில், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அப்ராப்ரியேஷன் பில். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம சொல்றோம்? ஞாபகம் இருக்கா? அப்ராப்ரியேஷன் பில்க்கு அடுத்து ஃபினான்ஸ் பில். டேக்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ அல்லது ரெமிட் பண்ணுறதோ இது எல்லாமே எந்த ஸ்டேஜில் ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தோம்? நான் பாலிட்டியில் இது நடத்தியிருக்கேன். ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் மேக்கிங்கில் அப்ராப்ரியேஷன் பில்லு ஃபினான்ஸ் பில்லு மட்டும் தான் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்றது
எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் டிமாண்ட் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இது ரெண்டும் வந்து தான் அப்ராப்ரியேஷன். அந்த அப்ராப்ரியேஷன் பில் ஆக்டாக மாறி அடுத்த ஸ்டேஜ் தான் ஃபினான்ஸ் பில். அந்த ஃபினான்ஸ் பில்லில் தான் டேக்ஸ் அடிஷன் டெலிஷன் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட் மேக்கிங்கில் நடத்தியிருக்கோம். அந்த அளவுக்கு யோசிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ப்ளஸ் சாய்ஸ் ரெண்டு பாருங்கள். செப்டம்பர் 25, 2014 ஒரு டேட்டு, நவம்பர் 4, 2011 சம்மந்தம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. 2011 கண்டிப்பாக வராது. 2014 ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமே வரல. அப்போ ரெண்டு தான் ஆப்ஷன். ஃபினான்ஸ் ஆக்ட் அது 2014 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்ததே 2016 தான். என்ன டேட்டு? ஸ்டார்ட் அப் டே ஜனவரி 16, ஜனவரி 16, 2016. ஸோ அந்த ஒரு க்ளூ வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, செப்டம்பர் 25 தொடங்கின ஸ்கீம் இருக்குது. அது என்ன ஸ்கீம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மேஜர் ஸ்கீம். இதே 2014 செப்டம்பர் 15 ஒரு திட்டம் தொடங்கினாங்க. அது என்ன திட்டம்? அது நம்ம கிளாஸில் நடத்தினது தான். ஒரு மேஜர் ஸ்கீம். இப்போது அதுவும் நியூஸில் இருக்குது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். அது தொடங்கப்பட்டது செப்டம்பர் 25, 2014. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எலிமினேஷனில் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்டி நான் கோஆப்ரேஷன் லீக் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. சுதந்திரா பார்ட்டி எப்போங்க தொடங்கப்பட்டது? யாரால் தொடங்கப்பட்டது? இது நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். சுதந்திரா பார்ட்டி ராஜாஜி 1959. கரெக்டா? ஸோ இங்கே வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆன்டி நான் கோஆப்ரேஷன் லீக்ன்றதுக்கும் 1920s இது. சுதந்திரா பார்ட்டி தொடங்கப்பட்டது 59. ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸு வராதுன்னு. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ தொடங்கப்பட்டது? சிபிஐ, சிபிஎம், அதுக்கப்புறம் லேட்டர். கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ? இல்லைங்க, நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஆன்சர் டேரெக்டாக இல்லைனா கூட எலிமினேஷனில் ஈஸியாக வந்துடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ தொடங்கப்பட்டது? 1924, 25 தான் கம்யூனிஸ்ட் தொடங்கப்பட்டது. ஸோ அது சாய்ஸில் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஐஎன்சி. ஏன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் மேஜர் யாரோடைய கான்ட்ரிபியூஷனு? ஐஎன்சியோட கான்ட்ரிபியூஷன். நம்ம ஆல்ரெடி கிளாஸில் நடத்தியிருக்கோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி சோசியல் ரிஃபார்மை தான் வந்து அவங்க கேட்டாங்க. சமூக மாற்றம், சமுதாய மறுமலர்ச்சி தான் அவங்களுடைய குறிக்கோள். இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்க குரல் கொடுக்கல. ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டையும் அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஈவன் பெரியார் நான் கோஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் பெரியார் அப்போ வந்து எதில் இருந்தார்? பெரியார் மனைவி எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கூட பெரியார் அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் அப்போ பெரியார் கிடையாது. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட டிமாண்டே சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் இது சயின்ஸில் குளோரோஃபார்ம் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. மேட்ச் தி ஃபாலோயிங். அதுக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி CHCl3ன்றது குளோரோஃபார்ம். A3, B4 டியர் கேஸ் வந்து 1 CCl3NO2. மஸ்டர்ட் கேஸ்ன்றது அந்த லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அது. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் 176 நம்ம திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருந்தோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லி கரெக்டாக அந்த கேள்வி வந்துருச்சு. நாரி சக்தி வந்தன் அதிநியம் 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். த பில் ரிசர்வ்ஸ் 33%. இதில் இன்னொரு ஃபேக்ட் இருக்கு பாருங்க. பாஸ்ட் பை லோக்சபா ஆன் 20th செப்டம்பர் 2023. இதை கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்த எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். நோட்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. விமன் ரிசர்வேஷன் பில் பாஸ்ட் பை லோக்சபா ஆன் 20th September 2023. ஸோ இது ஒரு ஃபேக்ட் நமக்கு. The bill reserves 33% of all seats for women in Lok Sabha and State Legislative Assembly. First statement correct. Second statement, it will not apply to the states seats reserved for SC/ST in Lok Sabha and State Legislature. இதுவும் நம்ம ஸ்டேட்மெண்ட் நடத்தியிருக்கோம். ரிசர்வேஷனில் இருக்கிறதுலையும் 33% வந்து விமனுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரிசர்வேஷன் டு பி ப்ரொவைடட் ஃபார் 25 years. எத்தனை வருஷத்துக்கு? 15 years after the commencement of the
ஆக்ட் அல்லது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஆக்ட் எப்போ செயல்படுத்தப்படுதோ அதிலிருந்து 15 ஆண்டுகள். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நம்ம நடத்தியிருக்கோம். இட் வில் பி எஃபெக்டிவ் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன். கரெக்ட் தானே? சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன், அந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் இந்த விமன் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1 and 4. நெக்ஸ்ட் 177 எம்எஸ்எம்இ பற்றி ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஒன்று நடத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நடத்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஞாபகம் இருக்கா இல்லையா? எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் தமிழ்நாடு 3rd, மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லி மறுபடியும் ரிவைஸ் பண்ணி சொல்லியிருப்போம். பாலிசி நோட்டில் வந்து 3rd அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம நடத்தல. 30% ஆஃப் த ஸ்டேட் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் விமன். அது கரெக்ட். ஆக்சுவலாக பாலிசி நோட்டில் அந்த கண்டென்ட் இருக்குது, நான் அதை நடத்தாமல் விட்டுட்டேன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்தா போதும். எம்எஸ்எம்இ அதிகமாக சென்னையா கோயம்புத்தூரா? எம்எஸ்எம்இ அதிகமாக கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சென்னை தான் ஃபஸ்ட்டு, கோயம்புத்தூர் செகண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கரெக்டாக இருக்கணும், அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். 3மே கரெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்படி பார்க்குறப்போ 1 and 2 வரணும், அல்லது 1 and 3 வரணும், இல்லை 1 only வரணும். ஸோ இதில் 3 ஆப்ஷனுமே இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இல்லை அப்படின்றது எலிமினேட். கோயம்புத்தூர் செகண்டு, சென்னை ஃபஸ்ட்டு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டா ஆப்ஷன் சி இது கரெக்ட் தான். ஆப்ஷன் சி கரெக்ட். ஏன்னா இது எக்ஸாக்டாக அப்படியே பாலிசி நோட் இருந்து எடுக்கப்பட்டது இந்த கேள்வி. அடுத்து 178 சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்ம. இது குரோனாலஜி எல்லாமே கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 ஆர்டர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின், ஜாகிரபி. த சாயில்ஸ் ஆஃப் நார்தர்ன் பிளைன்ஸ் ஆர் லார்ஜ்லி டெபாசிட்டட் பை ஹிமாலயன் ரிவர்ஸ். கரெக்ட் தானே? நம்ம இந்த கிரேட் பிளைன்ஸில் வரக்கூடிய அந்த சாயில் அலுவியல் டெபாசிட்ஸ் எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸ் தான். இந்த பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு, இது நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோங்க. ஜாகிரபி டெஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். எல்லா சாயிலுக்குமே கொஸ்டின் எடுத்திருந்தேன். பிளாக் சாயிலோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ரெட் சாயிலோடது, லேட்ரைட் சாயிலோடது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் இந்த கொஸ்டின் இருக்கும். அயன் ஆக்சைடு வந்து ரெட் சாயிலில் இருக்கும். ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு தான். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தப்பு. பிளாக் சாயில் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ செகண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் வந்து கரெக்ட். த சாயில் டெரைவ்ட் ஃப்ரம் டெக்கான் ட்ராப் இஸ் ஃபர்டைல் அண்டு ஹை மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இதுவும் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாக் சாயில் அந்த கொஸ்டினில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 and 3 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அயன் ஆக்சைடு வந்து ரெட் சாயிலில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் 181, இது கிளாஸில் நடத்தியிருக்கோம். எத்தனை பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணி? நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயும் நடத்தின பாலிட்டியில் அந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்லேருந்து கேள்வி வரும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்லேருந்து கேள்வி வரும், நல்லா பார்த்துக்கங்கன்னே சொல்லிட்டு இருந்தோம். நம்ம டெஸ்ட்லேயும் கேட்டிருந்தோம். 2 டைம் இந்த கொஸ்டின் வந்துருச்சு. குரூப் 1லேயும் நடத்தியிருந்தேன், குரூப் 2லேயும் நடத்தியிருந்தேன். வைஸ் பிரசிடென்ட்டு ஸ்பீக்கர் யாருக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லியிருந்தோம்? ஸ்பீக்கர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 6th வருவாங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில் 6th வருவாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஃபஸ்ட்டு, அடுத்து ஸ்பீக்கரு. இதில் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, சீஃப் மினிஸ்டரும் கேபினட்டும் சேம் ரேங்க்னு சொன்னோம். கரெக்டாக சிஎம்மும் கேபினட்டும் சேம் ரேங்க், ஈக்குவலன்ட் ரேங்க்னு சொல்லியிருந்தோம். இதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, கேபினட்டுக்கு கீழே தான் எம்ஓஎஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். எம்ஓஎஸ் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அவங்களுக்கு கீழே எம்ஓஎஸ். இதுவும் கிளாஸில் நடத்தப்பட்டிருக்கு. பாலிட்டியில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, கேபினட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எம்ஓஎஸ். அப்போது சீஃப் மினிஸ்டர்ன்றது ஈக்குவலன்ட் டு கேபினட் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ஓஎஸ் அப்படின்றவங்க சீஃப் மினிஸ்டருக்கு முன்னர் வருவாங்களா, ஈக்குவலண்ட்டாக வருவாங்களா, அதுக்கு அடுத்து வருவாங்களா? நான் சொல்கிற லாஜிக் புரியுதாங்க? நம்ம கிளாஸில் என்னென்ன சொல்லியிருந்தோம்? சிஜேஐக்கு ஈக்குவலன்ட்டு ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தோம். 6வது இடம். அதுக்கு அடுத்து தான் 7வது தான் சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவலன்ட்டு யூனியன் கேபினட் மினிஸ்டர்னு சொல்லியிருந்தோம். இங்கே கேபினட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் சிஎம்க்கு ஈக்குவலாக வர முடியுமா? வர முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்னது? வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த யூனியன், அதான் எம்ஓஎஸ். ஆனால் இந்த புரிதல் நமக்கு இருந்திருக்கணும். பட் இதுவும் நடத்தப்பட்டிருக்கு.
அதை யோசிச்சிருக்கணும், அந்த இடத்துல நம்ம யோசிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த கொஸ்டின்? அப்படி பண்ணுறதா இருந்தால் ஆப்ஷன் பிக்கும் எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்? பிக்கும் டிக்கும் மேபி கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பி அண்ட் டி இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணியிருந்தால் கொஸ்டின் சால்வ் ஆகிருக்கும். தப்பு பண்ணியிருக்கீங்க ஒருத்தவங்க, மீதியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. சரி, ஓகே. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நான் எப்படி லாஜிக்கலி கனெக்ட் பண்ணுறதை கொஞ்சம் பாருங்கள். இது எல்லாமே நம்ம கிளாஸில் நடத்தினது தான். நெக்ஸ்ட் 182 ஸ்வச் பாரத் மிஷன். அது ஈஸியான கொஸ்டின். டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபாஸ்டர் அ கல்ச்சர் ஆஃப் கிளீன்லினஸ். ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க அது ஸ்வச் பாரத். அடுத்து மருது சகோதரர்கள். நம்ம தூக்கிலிடப்பட்டது டேட்டு கூட கடைசி டெஸ்ட்டில் பார்த்துருந்தோம். 1801 அக்டோபர் 24 அந்த டேட் கூட பார்த்தோம். 1801 த பிரிட்டிஷ் அட்டாக்டு சிவகங்கை வித் அ பவர்ஃபுல் ஆர்மி. இன் 1801 த மருது பிரதர் சின்ன மருது கேவ் அசைலம் டு ஊமத்துறை. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஏ அண்ட் ஆர் போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களாங்க. மாடர்ன் மேன் ஆரிஜினேட்டர். இது எல்லாமே பாருங்க அந்த ஜாகிரபியில் சில பர்டிகுலர் ஏரியாவில் கேட்டிருக்காங்க. பிசியோகிராஃபி, இன்னொன்று இந்த ரேஸ். நார்டிக் ஒன்று பார்த்துருந்தோமா, நீக்ரிட்டோஸ் நார்டிக்னு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சா, அது இது எல்லாமே அந்த ஒரு சாப்டரில் வர்றது. ஃபிசியோகிராஃபியில் வர்றது தான் மீதி. அப்புறம் சாயில். ஸோ ஜாகிரபியில் இந்த டைம் கொஸ்டின் அதிகம் கம்பேர்டு டு ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு, ஸ்கீம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா குரூப் ஒன்றா இருந்துச்சுன்னா 175 ஜிஎஸ் எல்லா ஏரியாலையுமே கொஸ்டின் வந்துடும். இந்த மாதிரி 75 ஜிஎஸ்னு பார்க்குறப்போ அவங்க சில எக்ஸாமில் சில ஏரியாஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நம்ம அதனால தான் கடைசியாக மாடல்லையும் ஹிஸ்ட்ரி அதிகமாக போட்டது. ஃபஸ்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்பே நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து நம்ம மாடலுக்கு வச்சுக்கலாம். ஏன்ஷியன்ட் மீடியவல் மட்டும் அப்போ இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் கடைசியாக போட்டிருந்தோம். ஆனால் ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக வருது, என்னது? எல்லா எக்ஸாம்லேயும் லிட்ரேச்சர் பார்ட்டு திருக்குறள் கான்ஸ்டண்ட்டாக வந்துடுது. 8th யூனிட்டில் இந்த டைம் திராவிடைக்கும் பெருசாக கேள்வி இல்லை, ஒரு கேள்வி தான். ஆனால் மற்ற ஏரியாஸில் கொஸ்டின் அந்த 8th யூனிட்ல திருக்குறள் லிட்ரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வருது. அதுக்கு பிஒய்க்யூ பார்த்தாலே போதுங்க. லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு பிஒய்க்யூ பார்த்தாலே மோர் தென் எனஃப். வேறு எதையுமே நீங்கள் புதுசாக படிக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்குள்ள வந்து கண்டிப்பாக ரெப்புடேஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஆர்கியாலஜி, ரீசெண்ட் எக்ஸ்கவேஷன்ஸ், பிளேசஸ் இது படிச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, அந்த டைம் ஸ்கேலுக்கு கீ தப்புங்க. டெர்ஷியரின்னு கொடுத்துருக்காங்களாங்க. பேலியோசின், பிளியோசின், ஆலிகோசின், மியோசின். இது நாலுமே டெர்ஷியரி தான். இது நாலுமே டெர்ஷியரி பீரியட் தான். ஸோ இதுக்கு அவங்க கீ வந்து கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ரெஃபர் பண்ணிட்டேன். மேபி அவங்க வேறு ஏதாச்சும் சோர்ஸ் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. வி வில் வெயிட் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி கீ. அடுத்து ஃபேமஸ் பிளேஸ் ரீஜன். இது ஃபிசியோகிராஃபி, ஜாகிரஃபி. இது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம், ஒன்றுமே இல்லை. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்க்குறேங்க. திருப்பதி, ராயல்சீமா, 3 இடத்துல ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஷியோர் ஷார்ட்டாக ஃபிஃப்த் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் ராயலசீமா, திருப்பதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றது நம்ம பார்க்கணும். சீரடி எங்கெங்க இருக்குது? இது தெரிஞ்சுதான் போதும், கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் யாராவது போயிருக்கீங்களா? ட்ரெயின் கூட இருக்குது. எங்கே இருக்குது? எந்த ஸ்டேட்லேயாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஜிகே தெரிஞ்சிருக்கணும். சீரடி வந்து மகாராஷ்டிரா, பூனே பக்கத்தில் இருக்குது. விதர்பான்றது எங்கே இருக்குது அது தெரியணும். இப்போ தனி மாநிலம் கேட்குறாங்களா? விதர்பான்றது ஒரு தனி மாநில கோரிக்கை இருக்குது. எந்த ஸ்டேட்லேருந்து தனி மாநிலம் கேட்குறாங்க விதர்பா? விச் ஸ்டேட்? மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா டெவலப்டு, ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா வந்து இன்னும் டெவலப் ஆக கிடையாது. அதே மாதிரி இந்த பண்டல்கண்ட் பக்கல்கண்ட் எங்கே வரும்? ஃபிசியோகிராஃபியில் நான் ஆல்ரெடி சொன்னேன், மால்வா பிளாட்யூ, அதை வந்து விந்தியா சாத்புரா ரேஞ்சுக்கு எபோவ் நார்த்தில், கிரேட் பிளைன்ஸுக்கு சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருந்து ரைட்டில் பார்க்குறப்போ மால்வா பிளாட்யூ, பண்டல்கண்ட், பக்கல்கண்ட் இதுதான்
அந்த ஆர்டர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கஜுராகோ டெம்பிள் வந்து எங்க இருக்கு? விச் ஸ்டேட்? கஜுராகோ மத்திய பிரதேஷ். அது வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்கண்ட் ரீஜன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் கரெக்ட். நாசிக் வந்து மால்வா வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், மால்வா வந்து குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போகும். வேற நாசிக் எங்க இருக்கு? பிரிண்டிங் கரன்சி நாசிக் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்குறப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வராதுங்க. ஃபோர்த்து எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை சாய்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு க்ளூ என்னன்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான். நாசிக் வந்து மும்பையில் இருக்கு. மால்வா பிளாட்டிவ்க்கும் நாசிக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா விந்தியா சாத்புரா ரேஞ்சுக்கு சவுத்தில் வர்றது இதெல்லாம். நான் சொல்கிற லாஜிக் புரியுதாங்க? நாசிக்கு, சீரடி இது எல்லாமே விந்தியா சாத்புரா ரேஞ்சுக்கு சவுத்தில் வரக்கூடியது. மால்வா பிளாட்டிவ் நார்த் ஆஃப் விந்தியா சாத்புரா ரேஞ்ச். அப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நாசிக் மால்வா வராது. ஸோ ஃபோர்த் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 215 மட்டும்தான். கொஞ்சம் ஃபிசியோகிராஃபி மேப் தெரிஞ்சிருக்கணும். 188 நம்ம கிளாஸில் நடத்தினது நித்தி ஆயோக்குடைய எஸ்டிஜி இண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கா? திரும்ப திரும்ப ஆனால் ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டாங்க. நம்ம ஸ்கோரோடவே நடத்தியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க் ரெண்டு ஸ்டேட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு சில இடங்களில் செகண்ட் கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் தேர்ட்னு கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரளா அண்டு உத்தரகாண்டு, செகண்ட் வந்து பேக் அந்த செகண்ட் ரேங்கிங் கொடுக்கல, தேர்ட் தமிழ்நாடு கொடுத்துருந்தாங்க, ஃபோர்த் கோவா. ஸோ ஆப்ஷன் சி உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா. அடுத்ததும் நம்ம நடத்தினது தான் நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம். இப்போ எவ்வளோ இதுக்கு 48 ஹவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோவா இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 1,00,000 இருந்து 2,00,000 அதிகரிச்சிருக்காங்க. 1,00,000 2 லேக். நெக்ஸ்ட் சிஐசிடி, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். இது வந்து பழைய கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சுக்கு நம்ம நடத்தணும். இப்போ நான் நடத்தலை. பட் இந்த சிஐசிடியில் நிறைய கண்டென்ட் நம்ம நடத்தணும். கடைசியாக கூட நடத்தினேன். மைசூரில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. லாஸ்ட் ரிவிஷனில் கூட நடத்தணும். ஆனால் அந்த பிளேஸை நான் நடத்தாம விட்டேன். இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் 2022 கரண்ட் அஃபேர்ஸில் நான் அப்போ நடத்தின கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்மொழி சாலைன்னு ஒன்று நடத்தியிருப்போம். செம்மொழி சாலை. அதாவது வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைசூரில் இருந்துச்சு, அப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் 2008. அதுக்கப்புறம் 2022 புதுசாக பில்டிங் கட்டி பெரும்பாக்கத்தில் செம்மொழி சாலைனா அந்த பில்டிங் இருக்கக்கூடிய ரோடு இருக்கும்ல, அந்த ரோடை வந்து ரீநேம் பண்ணுறாங்க 2022. செம்மொழி சாலைன்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க. ஸோ அது வந்து பெரும்பாக்கம் ஆன்சர், ஆப்ஷன் டி. பட் நம்ம இது எதிர்பார்க்கல இவ்வளோ டீப்பாக போவாங்கன்னு. ஏன்னா இந்த ஆப்ஷன் பாருங்க, மைசூர் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதனால நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கலாம். 2006 மைசூரில் இருந்துச்சு, அப்புறம் சென்னைக்கு வந்துருச்சு நம்ம பார்த்தோம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேப்பாக் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக சேப்பாக்கில் தான் இருந்துச்சு பிஃபோர் 22 வரைக்கும். பிஃபோர் 22 வரைக்கும் சேப்பாக்கில் தான் இருந்துச்சு. 22க்கு அப்புறம் தான் பெரும்பாக்கத்துக்கு போகுது. இல்லை, நான் நான் இந்த பேட்சுக்கு நான் நடத்தலை. நான் வந்து இவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக போய் கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. இல்லை, சேப்பாக் ஃபர்ஸ்ட் இருந்தது சேப்பாக் தான். நெக்ஸ்ட் 194 எஸ்டிஜி கோல்ஸ். நம்ம 16 கோல்ஸுமே 17 கோலில் 16 கோல்ஸுமே நடத்தியிருக்கோம். டெஸ்ட்லையும் கொஸ்டினாக கேட்டிருக்கோம் பேர்ஸில். ஸோ 6ன்றது க்ளீன் சானிடேஷன், வாட்டர் அண்ட் சானிடேஷனு. 11ன்றது சஸ்டைனபிள் சிட்டி. 14 லைஃப் பிலோ வாட்டர். 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதில் எடுத்து பாருங்கள். எஸ்டிஜி 13, 14, 15 இருக்கும். ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி பேர் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் நடத்தணும் பார்த்தீங்களா, அதில் இதே பேர் இருக்கும். எஸ்டிஜி 13, 14, 15 வரிசையாக ஆர்டர்லேயே இருக்கும். அதில் நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லியே கொடுத்துருந்தோம். லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட் எது வரும்ன்றதை கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நாளைக்கு நான் அந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்து போடுறேன், எது இதெல்லாம் நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேருந்து வந்துருந்துச்சு அப்படின்றது. இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ கொஸ்டின். இது நம்ம கீ டிஸ்கஷனில் குரூப் 1க்கு நடத்தியிருந்தோம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை.
வந்து கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே ஜுடிஷியல் ரிவ்யூ மென்ஷன் ஆகலை. குரூப் 2க்கு நடத்துற மாதிரி தெரியல, பட் குரூப் 1க்கு நம்ம நடத்தியிருந்தோம். எதில் சொல்லியிருந்தோங்க? கரண்ட் அஃபேர்ஸா? கிராஷ் கோர்ஸ், ஓகே. இது ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம நடத்தியிருந்தோம். எக்ஸ்பிளிசிட்டா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தோம். ஸோ அசர்ஷன் வந்து தப்பு. ரீசன் கரெக்ட். ஜுடிஷியரி ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பாண்டட் த ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஓவர் தி இயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலே போதும், இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கிராஷ் கோர்ஸ் தான் நடத்தினா. ஓகே. அதான் ஒரே விஷயம் தாங்க. நம்ம தொடர்ந்து கிளாஸஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அட்வான்டேஜஸ் இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாமே டெஸ்ட் பேட்சில் டோட்டலாக நடத்த முடியாது. கண்டினியூஸாக நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஏதாவது ஒரு இடத்துல அந்த கண்டென்ட் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைச்சிரும். அடுத்து, விமன் எம்பவர்மெண்ட் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். Initiatives such as Working Women Hostel, CREACH and women-specific skilling programs aim to enhance women participation in the workforce. Correct. Removing barriers to women participation in the economy, the government is fostering a more inclusive and dynamic workforce. So A and R correct. R explains A. Next 197, திருவாலங்காடு பிளேட், இந்த காவேரி பாக்கம் இன்ஸ்கிரிப்ஷன், திருமுக்கூடல் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்லங்க. ஆப்ஷன் சி 2, 3, 4. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல காவேரி பாக்கம், அது வந்து விக்ரமச்சோழாவோடது. காவேரி பாக்கம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து விக்ரமச்சோழா. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. தேர்டு நம்ம கிளாஸ் நடத்திட்டோம். திருவாலங்காடு வந்து முதலாம் ராஜேந்திரன். கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தியிருப்போம். உத்திரமேரூர் உங்களுக்கு தெரியும், முதலாம் பராந்தகன். ஸோ கண்டிப்பாக 3, 4 வந்து நமக்கு கரெக்டுன்னு தெரியும். செகண்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். தருமபுரி தொப்பூர். நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிச்சீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின். ஹைவேஸ் ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியுமா? பெங்களூர் டு சேலம் ரோட்டில் டெவில்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரெகுலராக ஆக்சிடென்ட் நடக்கக்கூடியது இந்த தொப்பூர் கணவாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பயங்கர ஸ்லோப்பாக இருக்கும் அந்த ரீஜன். இப்போன்னு இல்லை, எப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஹைவேஸ் போடுறதுக்கு முன்னாடி இருந்தே ஆக்சிடென்ட் ப்ரான் ஜோன். இப்போ தான் அதை மறுபடியும் அந்த டீவியேஷன் அந்த அலைன்மெண்ட்லாம் மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஈரோடு முக்கொம்பு வந்து திருச்சி, ஈரோடு கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, அவ்வளோதான். 1 and 2 ஆர் கரெக்ட். அதோட ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கொஸ்டினுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கணும், தொப்பூர் தருமபுரின்னு தெரிஞ்சிருந்தா போதும். அந்த ஏரியாக்காரங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அதை. ஸோ அந்த கடைசி இருக்கு பாருங்க, வேம்பாவூர்ன்றது பெரம்பலூர். வேம்பாவூர்ன்றது வெம்பாவூர்ன்றது பெரம்பலூர், திருச்சி கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க.